பிள்ளைகளே, ஒருபோதும் ஒரு நன்மையும் எப்பொழுதும் உங்க வாழ்க்கையில குறைவு எப்பொழுதும் ஆண்டவர் செய்ய விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்ம வாழ்க்கையில நன்மை செய்கிறவராக இருக்கார். அவரை தேடுகிறவர் அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் மத்தியில அவர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதை நம்பும் போது, அது விசுவாசிக்கும் போது அவருடைய மகிமை நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்துதலை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் 8வது மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். 21ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு அநேக பேர் நிறைய காரியங்கள்ல போய் கொண்டு இருக்கலாம், இல்ல வீட்டில் இருக்கலாம். உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் மத்தியில பெரிய காரியங்கள் செய்வாராக. ஷாலும் கிராஸ் சபையின் சார்பாக கிறிஸ்துவின் சமாதானத்தை திரு சபையின் ஊழியக்காரனாகிய நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் சந்தோஷமாய் உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் பிள்ளைகளோடு, உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற தண்ணீர் அப்பங்களோடு எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் விசுவாசித்தால் நான் சொல்லுகிற வார்த்தை அப்படியாக தேவ நாம மகிமைக்கென்று நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடு உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வசனமானது நீங்களும் நானும் பார்க்க போக வேண்டியது கோபம். இன்னைக்கு அநேக பேர் கிறிஸ்துவ பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவன் கொடுத்த சமாதானத்தை, ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தை, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை, ஆண்டவர் கொடுத்த சுகத்தை, தேவன் கட்டண வீடு, தேவன் அழைத்த அழைப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கோபத்தினால், do not be angry, கோபம் கொள்ளாதே. நீக்குள்ள வார்த்தையானது கோபம் கொள்ளாதே. Do not be angry. நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லி வேதத்துல இன்னைக்கு சில அடையாளங்களை பார்க்க போகிறேன். நீங்களும் நானும் அதற்கு முன்பாக போறதுக்கு முன்பாக சில காரியங்களை உங்கள் மத்தியில நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கோபம் கொள்கிறனால தான் நிறைய இடத்துல நம்மளுடைய ரெஸ்பெக்ட், நம்மளுடைய கனம், நம்மளுக்கு வர வேண்டிய நன்மை, the good things, நம்ம காணப்பட போகிற ஆசீர்வாதமான ஒரு உலகத்தை இன்னைக்கு அநேக பேர் கோபத்தினால தன்னுடைய சமாதானத்தை இழந்து ஒரு இருளுக்குள்ள, ஒரு பாடுகள் மத்தியில, ஒரு விதமான குழப்பத்துல அவர்கள் கோபம் கொள்ளுகிறதுனால அவர்கள் இழந்து எப்படி இருக்காங்க தெரியுங்களா? எங்கிருந்து வந்தாங்களோ, எந்த சேற்றிலிருந்து எழுந்து வந்தாங்களோ, எந்த பாவத்திலிருந்து எழும்பி வந்தாங்களோ, எந்த கொடூரமான வாழ்க்கையிலிருந்து வந்தாங்களோ, அவங்க கோபம் கொள்ளும் போது அந்த காரியத்து மேலே போய் விழுந்து கிடக்கிறார்கள். இன்னைக்கு வசனத்தை நம்ம ரெஃபரன்ஸா ஒரு அடையாளமாய் நீங்களும் நான் பார்க்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை நீங்கள் அடைந்தால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை நீங்கள் படித்தால், வசனத்தை நீங்க தியானம் பண்ணீங்கன்னா, வசனத்தை நம்பினீங்கன்னா வசனம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்வோமாக எபேசியர் 4ஆம் அதிகாரம். Ephesians chapter 4 verse 26 and 27. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனமும் 27வது வசனத்தை வாசிப்போமாக. எடுத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து வீட்டில் உள்ளவங்க, நான் வீட்டில் இருக்கிறேன், போன்ல பார்க்கிறேன், நான் பாஸ்டர் பேசுறாங்க, படிக்கிறாங்க, நான் கேட்கிறேன் அப்படின்னு இருக்காதீங்க. தேவன் இடத்துல வரும்போது அவருடைய பட்டயமானது, அவருடைய கேடகமானது, அவர் கொடுக்கப்பட்ட ஆயுதமானது உங்கள் கையில் இருக்கும்போது அதே உங்களுக்கு பெரிய ஒரு பலனாய் மாறும். அதனால வசனத்தை, பைபிளை எப்படியும் ஹோல்ட் பண்ணுங்க, அதை பிராக்டிஸ் பண்ணுங்க, படிங்க. வீட்டில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு பைபிள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, படிக்க தெரியல பசன்னு சொல்லி
நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க. பைபிள் எடுத்து வைங்க. அந்த ஞானம் தேவன் உங்களுக்கு தருவார். படிக்கிற ஞானத்தினால் கர்த்தர் நிரப்புவார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் படிப்போமாக. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடப்படாமலும் இருங்கள். சரி பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க அப்படின்னு. இந்த வசனத்துல ஒரு சாப்டர் நீங்க பார்க்கலாம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. இன்னைக்கு அநேக பேர் கோபம் என்கிற அந்த அந்த ஒரு பலவீனத்துக்கு இடம் கொடுத்த அவங்களுடைய சரீரமானது, அவங்களுடைய சரீரம் என்ன பண்ணுகிறது? பாவத்துக்கு இடம் கொடுக்கிறது. Is submit to the sin when the angry. எப்ப நீங்க அந்த கோபத்துக்கு நீங்க இடம் கொடுக்கீங்களோ உங்க சரீரம் ஆட்டோமேட்டிக்கா பாவத்துக்கு இடம் கொடுக்கிறது, பாவத்துக்கு வழி விழுக்குது. பாவம் செய்யும்படி உங்களுடைய சிந்தை என்ன பண்ணுகிறது? கோபத்தினால. இப்படி சொல்லுவாங்க, அவசர புத்தி. புத்திகாரனுக்கு என்ன? அவசர புத்திகாரனுக்கு புத்தி மட்டா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. கோபம் கொள்கிறனால நம்மளோட சிந்தை உடனடியா பாவம் செய்ய, பாவத்துல போய் பாவமான காரியத்தை செய்யும்படி நம்ம சிந்தை என்ன பண்ணுகிறது? அதை விரிவாக. இதெல்லாம் நம்ம லேட்டா போக மாட்டோம். இந்த கோபம் கட்ட என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், ஏன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதுல நம்ம காத்திருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவருடைய ஜெபத்திலேயும் ஆண்டவருடைய வசனத்துல மட்டும் ஜெபிச்ச உடனடியா ஆண்டவர் எலியாவுக்கு அக்கினி இறக்குறது போல நம்மளுக்கு இறக்கிறது. ஏன் வசனம் நல்லா தெளிவா சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். அப்புறம் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக, சூரியன் மறையறதுக்கு முன்பாக. நல்லா கவனமா கேளுங்க, சத்தியத்த வசனத்தை கேளுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26 27 சொல்லப்படுகிறது. சூரியன் அஸ்தமனத்திற்குள்ளே உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. எப்படி பாஸ்டர் என்னோட எரிச்சல் தனியும்? என்ன சும்மா கொஞ்சம் நெஞ்சமா எனக்கு இருதயத்துல கோபம் வந்திருக்கு, ஆத்திரம் வந்திருக்கு, இப்படி பண்ணி போட்டு எப்படி பாஸ்டர் நான் கொஞ்ச நேரத்துல சூரியன் மறையறதுக்கு மறக்கிறது அப்படின்னா? வசனத்தை நல்லா கேளுங்க. 27வது வசனம், பிசாசுக்கு இடப்படாமலும் இருங்க. இடப்படாமல் இருங்க. நீ சூரிய அஸ்தமனத்திற்குள்ள அந்த என்னது எரிச்சல் தனியணும்னு சொன்னா அப்பனா நீ பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். இல்ல நான் கோபமா இருப்பேன், நான் கோபத்தோட தான் இருப்பேன், நான் கோபமா தான் போவேன்னு சொன்னா பிசாசு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள அவனுடைய கிரியை, அவனுடைய பாவம், அவனுடைய பாவமான சிந்தைகளை கொண்டு உங்களை கோபப்படும்படி அதுல பாவம் செய்வதை என்ன பண்ணுவான்? அந்த சிந்தைய அவன் வஞ்சிப்பான். அந்த சிந்தைய அவன் பல யோசனைகளை கொண்டு வருவான். ஏன் அப்படின்னா நீ கோபத்துல இருக்கிறதுனால அது பிசாசானவன் பயன்படுத்துவான். ஏன்னு சொன்னா அந்த பலவீனமானது அவனுக்கு ரொம்ப சுலபமாய், அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதமாய் அதை பயன்படுத்துவான். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள். சூரிய அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. பாருங்க, அதோட வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க. இதற்கு வசனம் இன்னொரு காரியமா சொல்லப்படுது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? பாருங்க, யாக்கோபு இப்படியாக எழுதப்படுகிறது, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. அந்த இச்சை எங்க இருந்து வருது அப்படின்னா அந்த கோபம் தனியாமல் இருக்கிறதுனால. அதுக்கு 27வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பிசாசுக்கு இடம் கொள்ளாமல் இருங்கள்.
அந்த பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இச்சைகள், சண்டைகளும் யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது? உங்கள் அவயவங்களால் தானே. அதனால சூரியன் அஸ்தமனத்திற்குள் முன்பாக உன்னுடைய கோபம், எரிச்சல் தனியே கடவுது. இன்னைக்கு கோபம் ஆண்டவருக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், முக்கியமா உன்னோட குடும்பத்துக்கு விரோதமாய், பரலோகத்துக்கு விரோதமாய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் உன்னோட கோபம் காணப்படுகிறது. கோபம் உள்ளவன்ட்ட தேவன் பேச முடியாது. எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? கோபமா இருக்கிற கணவன்ட்ட மனைவியே பேசுறது பயப்படுறாங்க. கோபமா இருக்கிற கணவர்கிட்ட மனைவி என்ன சொன்னாலும் அந்த கணவர் கேட்கவே மாட்டாரு. அப்ப தேவன் பேசுறது மட்டும் எப்படி கணவர் கேட்பாரு? அப்படிதான் கோபம் வந்துருச்சுன்னா அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லி தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, கோபத்துல அந்த கோபம் வரும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம், இச்சைகள், அவங்களுக்குள்ள கிரியேஷன் அப்படின்னா ஒவ்வொரு அடையாளங்கள். சாதுவா இருக்கும்போது அவன் பொறுமையா அன்பா இருக்கும்போது ரொம்ப நல்ல தங்கமான மனுஷனா இருப்பான். அவனை ஒரு சீண்டு பார்த்தோன்னு வச்சுங்களேன், அவன் செய்கிற காரியத்தை பார்த்து நம்மளே பயந்துருவோம். இவனா அது, இந்த நபர் அது இப்படி செய்யறாங்க, இந்த மனுஷனா அது இவ்வளவு காரியங்கள் வயலனா செய்யறாரு, வயலனா பேசுறாரு, வயலனா நடந்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற இச்சைகள். அதான் சொல்லுது, சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்பாக உன்னுடைய எரிச்சல் தனியே கடவுது. இதுல இருந்து நான் ஒரு 6 காரியம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வருகிறேன். இதுல ஒரு 6 பாயிண்ட்ஸ் உங்களோடு பேச வருகிறேன். ஒன்றாவது பாயிண்ட்ஸா ஒன்றாவது காரியம் நாம் பார்ப்போமாக. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 8வது வசனமா. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 8வது வசனம். முதல் பாயிண்ட்ஸா நல்லா கவனமா கேளுங்க. கோபத்தை நெகிழ்ந்து பாருங்க, சங்கீதம் Psalms chapter 37 verse 8. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போமாக. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட்டு பொல்லாப்பு செய்ய. 8வது முதல் பாயிண்ட்ஸா, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பாருங்க, ஏதுவான எரிச்சல், பொல்லாப்பை செய்து ஏதுவான எரிச்சல். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பொல்லாப்பை செய்து ஏதுவான எரிச்சல் வேண்டாம். அப்படின்னா பொல்லாப்பை செய்து தேவையில்லாத எரிச்சல் உங்களுக்கு வேண்டாம். அந்த எரிச்சல் எதனால வருது தெரியுங்களா? பொல்லாத காரியங்களை செய்யும்படி, பொல்லாத காரியத்தை சிந்திக்கும்படி, பொல்லாத காரியங்களை இடம் கொடுக்கும் போது அந்த எரிச்சல் உங்களுக்குள்ள எப்படி இருக்குமா? அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? ஒரு நெருப்பை பாருங்க, ஒரு நெருப்பு ஒரு குப்பையிலையோ இல்ல ஒரு துணியோ இல்ல ஒரு பெட்ரோல் ஊற்றி எரிச்சு பாருங்க, அது புகைஞ்சுக்கிட்டே இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அது அமையாது. அது போல முதல் பாயிண்ட் சொல்றேன், பொல்லாப்பை செய்து ஏதுவான எரிச்சல் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பொல்லாப்பை செய்யறதுக்கு இடம் கொடாம இருங்க. இயேசு பேதுருவை பார்த்து சொன்னாரு, எழுத்திருந்து 1 மணி நேரம் ஜெபம் செய். இதோ பொல்லாதவன் உன்னை சோதிக்கும்படி, பொல்லாத காரியம் உன்னை சோதிக்கப்படாதபடிக்கு, நீ சிக்கிக்கொள்ளாதபடி, மாட்டிக்கொள்ளாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் செய். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பொல்லாததை பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் வருதா? இந்த பொல்லாத காரியம், அந்த எரிச்சல் வருதா? அதை விட்டு விலகுங்க. ஏன் சொன்னா அந்த எரிச்சல் வரும்போதே தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க பொல்லாததை செய்ய போறீங்க. பொல்லாத காரியம் உங்க சிந்தையில வரப்போது. பொல்லாதனை விட்டு விலகு. சங்கீதம் 37:8 அழகாக சொல்லப்படுகிறது, கோபத்தை
இருந்து உக்கிரத்தை விட்டுவிட்டு உக்கிரத்தை அப்படின்னா அவன் கோபத்துல கொம்பனா இருக்கான். என்ன கோபத்தை அவனா கண்டுபிடிச்ச மாதிரி அப்படியே ஆட்டமா ஆடுவாங்க. தையத்தக்க ஏன் கோபத்துக்கு சொந்தக்காரன் யாரு தெரியுங்களா? பிசாசு. நீ கோபத்துல நீ பேசுற, கோபத்துல நடக்கிற, கோபத்துல அணுகுறன்னு சொன்னா அது பிசாசினால் வரும், தேவனால் அல்ல. தேவன் சொல்றாரு, வானம பூமி எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவருடைய கிருபைனா என்னது? சாந்தம், இரக்கம், மனதுருக்கம். உன் வாழ்க்கையில கோபம் வருதுன்னு சொன்னா, கோபத்துக்கு நீ இடம் கொடுக்கறன்னு சொன்னா, அங்க நல்லா சொல்லுது, உக்கிரத்தை விட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல். முதல் பாயிண்ட்ஸ், பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல். முதல் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இரண்டாவது காரியம், இரண்டாவது பாயிண்ட்ஸ் நம்ம போவோம். முதல் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். இரண்டாவது பாயிண்ட்ஸ் பிரசங்கி எலிசெஸ்தர்ஸ் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். பிரசங்கிய உன் மனதில் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். இரண்டாவது பாயிண்ட்ஸ் நல்லா கவனமா கேளுங்க. இரண்டாவது பாயிண்ட்ஸ் பிரசங்கி பழைய ஏற்பாடுல இருக்கு, புதிய ஏற்பாடுல தேடாதீங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போமாக. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. நல்ல கவனமா கேளுங்க. வசனம் சொல்லுதியா, உன் மனதில் சீக்கிரமாய். ஹல்லேலூயா. உன் மனசுல சீக்கிரமா கோபம் கொள்ளாத. பிரசங்கியில எழுதப்பட்டிருக்கு 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். கோபம் கொள்றவங்களுக்கு சொல்ற வசனம் கேட்டுக்குங்க, கோபப்படாதீங்க. வசனம் சொல்லுது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாத. சிலவங்க பாருங்க, எதுக்கோ கோபப்படுவாங்க. ரோட்ல யாராவது ஓன் அடிச்சுட்டா கோபப்படுவாங்க. குப்பை கொண்டு போய் போட்டு நிறைஞ்சு பிறகு குப்பைக்கார வந்து எடுக்கலன்னா அதுக்கு கோபம். எம்பிஜேபி அடிச்சிருது, அப்பா எவரும் தரக்குறது அப்படி இப்படின்னு ஏசுறது. ஒருவேளை உங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு முடியாம இருக்கும், பாஸ்டர் வந்து ஒரு நாள் விட்டு இல்ல 2 நாள் முடிஞ்சு வருவாரு விசிட் பண்ண, ஜெபம் செய்யறதுக்கு. நீங்க வெள்ளை போட்டுருவீங்க. அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குன்னு தெரியாது. கோபம். வீட்டுல தானே உட்கார்ந்து இருக்காரு, வந்து ஜெபம் பண்ணா என்னவா? உடனடியா அந்த குணத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. இன்னைக்குள்ள இரண்டாவது தலைப்பானது தொடர்ந்து வாசிங்க. மூடரின் நெஞ்சிலே. இதுதான் இரண்டாவது தலைப்பு, மூடரின் நெஞ்சிலே. கோபம் குடிகொள்ளும். மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். இது இரண்டாவது பாயிண்ட்ஸ். மூடர்னா என்ன தெரியுங்களா? ஒன்னும் தெரியாது, வெகுளி, கண்ணு தெரியாதவன், பார்வை அடையாதவன், உலகம் தெரியாதவன். எதை சொன்னாலும் அவன் ஏத்துக்குவான். சிலவங்க பாருங்க, ஒருவேளை ஒரு தாய் இருக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்க பையனை பத்தி எது வந்தா சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. என் பையனை பத்தி எனக்கு தெரியும், நீங்க வந்து தப்பா சொல்லாதீங்க. மூடனான ஒரு நம்பிக்கை. அது கேட்டு, அது அறிஞ்சு, அது கேட்டு விசாரிச்சு உணர்வும் இல்லை. மூடமான என் பையனை பத்தி அப்படி பேசாதீங்க. சில சபையில பாருங்க, உனக்கு தெரியுமா அந்த சிஸ்டர் உன்னை பத்தி தப்பு பாப்பாவா, ஆமா அப்படி பேசுறாங்களா, அப்படியே நம்பிடுது. என்ன சொன்னா நம்பிடுது. இதுதான் சொல்லப்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட்ஸ், மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். அப்படிப்பட்ட குணம் உள்ளவங்களுக்கு கோபம் சொன்னாங்க வந்து பீட்டா பண்ணி வந்துடும். அது வேற வீட்டுல இருந்த கோபம் அது பீட்டா பண்ணி உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். அங்கதான் சொல்றது, மூடரின் நெஞ்சிலே எல்லாத்தையும் பகுத்து ஆராய்கிற ஆவி உங்களுக்கு வேணும்.
தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற நெஞ்சு மூடரின் நெஞ்சா இருக்காது. இரண்டாவது பாயிண்ட்ஸ், மூடரின் நெஞ்சிலே மூட நெஞ்சா இருக்காதீங்க. மூடரின் நெஞ்சா இருக்காதீங்க. கோபம் குடிக்கொள்ளும் அப்படின்னு பிரசங்கில சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறனால தான், எல்லாத்தையும் நன்மையும் தீமையும் ஆராய்வோம், பேசுவோம், தீமை பத்தி நல்லா இடம் கொடுப்போம், அப்புறம் நன்மையை பத்தி கேட்போம், நன்மையும் ஆராய்வோம், எல்லாத்தையும் கேட்கறதுனாலதான் கோபம், மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். அது வரும், கோபம் உங்களுக்குள்ள வந்து அது ஆளுகை செய்யும். ஏன் அப்படின்னா உங்களுடைய குவாலிட்டி, உங்களுடைய தரமானது மூடரின் நெஞ்சிலே. தேவனுடைய வசனம் எந்த உள்ளத்துல இருக்கு, எந்த நெஞ்சுக்குள்ள இருக்கு, எந்த இருதயத்துல தேவனுடைய வசனம் இருக்கு, அந்த வசனம் அவங்களை விடுதலை ஆகும். இன்னைக்கு வசனம் இல்லாதனாலதான் நம்ம நிறைய இடங்கள்ல கோபத்துக்கு அதிகாரியா, கோபம் என்றாலே அந்த நபர் தான் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. மூன்றாவது காரியம் பார்ப்போமாக, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். Proverbs chapter 15 verse 18. கோபக்காரன் பாருங்க, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போமாக. மூணாவது பாயிண்ட்ஸ், கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். மூணாவது பாயிண்ட்ஸ், சண்டையை எழுப்புகிறான். மூணாவது பாயிண்ட் சொல்கிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம், கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். கோபம் உள்ளவன் எல்லா இடத்துலயும் சண்டை எடுத்துக்கிட்டு வருவான். எல்லா இடத்துலயும் போய் அவன் சண்டை போட்டுட்டு வருவான். அவனை குறித்து ஒரு ஆளு கூட இவரை நல்ல மனுஷன், நல்ல தங்கமான மனுஷன் யாருமே சொல்ல மாட்டான். எல்லாருக்கிட்டையும் சண்டை. என்ன காரணம் தெரியுங்களா? அவன் கோபம் அடைகிறான், கோபத்தினால வாழ்கிறான். அவனோட வார்த்தை கோபம், அவன் பார்வை கோபம், அவனுடைய சிந்தை கோபம், அவனுடைய நடை கோபம், அவனுடைய குணங்கள் கோபம். அதனாலேயே அவனுக்குள்ள இருக்கிற நபர்களையும் அந்த கோபத்தினாலே ட்ரீட் பண்றது. அதான் மூணாவது காரியம் சொல்லுகிறது, சண்டையை எழுப்புகிறார். அந்த இடத்துல அமைதியா போயிட்டு இருக்கும். சில முக்கியமா சண்டை பார்க்கலாம் நீங்க கல்யாணத்துல, சாவு வீட்டுல, பர்த்டேல, ஃபங்க்ஷன்ல தான் அந்த சண்டை போறதுக்கு ஏதாவது ஒருத்தங்க இருப்பான். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உண்டாக்கி விட்டுருவாங்க, கொஞ்சம் புகையை விட்டுருவாங்க, கொஞ்சம் பத்துவாப்பி கொஞ்சம் லேசா கொளுத்தி விட்டுருவாங்க. அது அப்படியே புகைஞ்சி அது எங்க வரைக்கும் போயிருக்கு தெரியுங்களா? மணமேடையில அழகா போஸ்ட் கொடுத்துருப்பாங்க, மணவாளனும் மணவாட்டியும். அங்க வரைக்கும் நியூஸ் போய் சிரிச்சுக்கிட்டு இருந்த மாப்பிள்ளையோட முகம் அப்படியே சுருங்கி ஒரு மாதிரியா இருந்தது. அப்படியே எல்லாரும் சொல்லுவாங்க, சிரிங்க மாப்பிள்ள. போட்டோக்காரர் சொல்லுவாரு, சிரிங்க மாப்பிள்ள. எங்க சிரிக்கிறது? அங்கதான் புகையை கொண்டு வந்துட்டாங்க. இங்க கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறார். அப்புறம் வாசிங்க, நீடிய சாந்தமுள்ளவனும் சண்டையை அமர்த்துகிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? மூணாவது காரியம், சண்டையை எழுப்புகிறான். கோபம் உள்ளவன். என்னோட மெயின் டைட்டிலே கோபம் கொள்ளாது. அதுல மூணாவது டைப் சண்டையை எழுப்புகிறான். இன்னைக்கு கோபத்தினாலதான் நீ இருக்கிற இடம், வாழ்கிற மக்கள் மத்தியில, நீ வேலை செய்கிற இடத்துல உன்னோட கோபத்தினாலே நிறைய பேர் கோபத்தினால அவங்க வேலை இழந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வர போனஸ் இழந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட் இழந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அவங்க வந்து பொண்ணு பார்க்க போயிருக்கிறாங்க. அப்ப பொண்ணெல்லாம் பார்த்துட்டு கொப்பம் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. அந்த மாப்பிள்ளையோடைய அக்கா, மாப்பிள்ளைக்கு அக்கானாலே எல்லா வீட்டும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். மாப்பிள்ளையோட அக்கா
இந்த பொண்ணு வந்து வெளியே ஷாப்பிங் சென்டர்ல பார்த்துருக்காங்க ஒரு நாள். அந்த பொண்ணு என்ன சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து அவங்கள பார்த்தாங்களா பார்க்கலே தெரியல. அப்ப அந்த மாப்பிள்ளையோட அக்கா வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க போயிட்டாங்க. இந்த அக்காவுக்கு கோபம் வந்து, ஓ அதுக்கு எவ்வளவு ராங்கி இருக்கும், எவ்வளவு என்னது இது இருக்கும், கௌரவம் எவ்வளவு இப்படி சொல்லுவாங்க திமிரு அப்படின்னு எப்படி இருக்கும். ஒரு அக்கா நானு கல்லாமனை போகிற அந்த பையனோட அக்கா நானு, எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அது கொடுக்கல. வந்து வீட்டுல அந்த பையன் கிட்ட அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லி பெரிய பிரச்சனையாக்கி எனக்கு கால் வருது. பொண்ணு வீட்டுல இருந்து அடிக்கிறான், பசங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு வந்து சால்வ் பண்றீங்க. ஆனா என்ன ப்ராப்ளம் சொல்ல, பெரிய ப்ராப்ளம் ஆச்சு நீங்க வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. சரி நான் வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு வீட்டில் போய் உட்காந்து பேசும்போது என்ன ஆச்சுன்னா அப்போ சொல்றாங்க இனிமேல். அந்த பொண்ணு முழிக்குது, அப்படியே ரியலைஸே பண்ணல. இல்லை நான் அவங்கள பார்க்கல, எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு அவங்க சொல்ல. அப்புறம் அந்த பையனையும் அந்த பையனோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு நான் பேசி, சில நேரங்கள்ல நம்மளுடைய கேரக்டர்னால கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறார். நம்மளுடைய கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னா, உன்னை போய் ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனைய வச்சுக்கங்களேன், உங்களை நான் அனுப்புறேன், பிரதர் இந்த வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, நீ போய் சால்வ் பண்ணிட்டு வானா, அந்த நான் அனுப்புற ஆளு கோபக்காரனா இருந்தான்னு வச்சுங்களேன், அங்க இருக்கிற பிரச்சனை காட்டும் இவன் பெரிய பிரச்சனை உண்டாக்கிடுவோம். அப்புறம் எனக்கு கால் வரும், பசங்க என்ன லீடர்ஸ் அனுப்பி இருக்கிறீங்க, வந்தவன் வந்து இன்னும் பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டு எங்கெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். அதனால ஊழியத்துல பயன்படுத்துகிறதுனாலும் கொஞ்சம் பார்த்து தான் பயன்படுத்தணும். சாந்தம் உள்ளவனா, நீடிய பொறுமை உள்ளவனா, ஆண்டோட வசனம் உள்ளவனா பயன்படுத்துங்க. பார்க்க வெளியே பளிச்சுன்னு இருக்கிறாங்க, அதனால ஊழியத்துல போட்டுவிட்டு ஐயோ எனக்கு என்ன அவ்வளவு கோபம் உள்ளவனா இருக்கிறான், இவ்வளவு எரிச்சல் உள்ளவனா இருக்கான் அப்படின்னு உங்களையும் உங்க சபையும் உங்க பாஸ்டரையும் சொல்லாதபடிக்கு பார்த்துக்குங்க. கோபக்காரனுக்கு வந்து சண்டையை எழுப்புகிறான்னு சொல்லி நீதிமொழிகளை சொல்லப்படுகிறது. 3வது பாயிண்ட்ஸ். 4வது பாயிண்ட்ஸ் நாம் பார்ப்போமாக. 4வது Proverbs 19ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். Proverbs chapter 19 verse 19 வாசிப்போமாக. கடும் கோபி முத படிச்சோம் கோபக்காரன். இங்க எழுதப்படுகிறது கடும் புயல், கடும் காற்று அப்படின்னு வேதத்துல பார்த்திருப்போம், வெளியெல்லாம் கேட்டிருப்போம். கடும்னா என்ன தெரியுங்களா? அதுக்கு அளவே இல்லை, அதுக்கு லிமிட்டே இல்லை, அதுதான் சொல்லப்படுது. கடும் கோபம், கோபத்திலே இது கொஞ்சம் ஹை பொசிஷன் பங்கட் கூட. கடும் கோபம் ஒண்ணு சொல்லிடக்கூடாது, மூக்குக்கு மேல மண்டைக்கு மேல சூடு ஏறிடுதுன்றாங்க, மூக்குக்கு மேல கோபம் வந்துருதுன்றாங்க. அவர்தான் இவரு. கடும் கோபம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். சில நேரத்துல சபையில வந்து பாஸ்டரு அவர் ஆவியில வார்த்தையில விசுவாசத்துல பேசுவார், விசுவாசி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே என்னமோ அவங்கள கரெக்டா ஈட்டி வச்சு அவர் குத்துற மாரி அந்த குடும்பத்துக்கு அந்த பர்சனுக்கு கோபம் வந்துடும், கடும் கோபம். எப்படி அவரு என்னை பார்த்து பேசலாம், எப்படி அவரு என்னை பத்தி இப்படி சொல்லலாம், ஏன்னா அவருக்கு ஒண்டி தானே என்னை பத்தி தெரியும், அவர்கிட்ட தானே இந்த விஷயம் சொன்னேன், அவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சிலவங்க என்ன பண்ணுகிறாங்க, கடும் கோபம் படுறாங்க. ஆனா இன்னைக்கு 4வது பாயிண்ட்ஸ் ஆனது அது அல்ல. கடும் கோபம் ஆக்கினைக்குள்ளாவான். 4வது பாயிண்ட்ஸ் ஆக்கினைக்குள்ளாவான். கோபம் கொள்ளாதே. 4வது பாயிண்ட்ஸ் ஆக்கினைக்குள்ளாவாய். பெனால்டி. நீ அந்த கோபத்தினால ஆக்கினியை நியாய தீர்ப்பை, கோபத்தினால உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்புல நீ தப்பி விட முடியாது. நீ கடும் கோபத்தினால ஆக்கினி தீர்ப்புக்குள் குள்ளாவான். இனி நீ அவனை
தப்புவித்தால் நீ அவனை தப்புவித்தான் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதா வரும். அது அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒருவேளை அவன் கடும் கோபியா இருக்கிறான், அவனை அந்த கோபத்திலிருந்து நீ தப்புவிச்சிட்டானோ அவன் திருப்பியும் அங்கதான் போவான். அந்த வசனம் அதான் சொல்லுது. எங்க போவான்? ஆக்கினி தீர்ப்பு உள்ளாவான். அவன் ஆக்கினி தீர்ப்புக்கு தான் போவான். ஏன் அப்படின்னா அவன் கடும் கோபமா கொடிய கோபம் உள்ளவனா. கோபம் தேவன் அருவருக்கிறாரியா? கோபத்தினால நீங்களும் நானும் நன்மை செய்ய முடியாது. கோபம் நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகளை அழித்து போடுகிறது. கோபம் நம்மளுக்கு தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது. கோபம் நம்மள பாவம் செய்யும்படி தோணுகிறது, உணர்த்துகிறது. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகள் மத்தியில கோபம் கொள்கிறதுனால, கோபம் அடைகிறதுனால பிள்ளைகள் தன் தகப்பனின் தாயை வெறுக்கிறார்கள். தன் தகப்பனின் தாயையும் கனப்படுத்துகிறது இல்லை. பிகாஸ் angry, கோபப்படுகிறதுனால. இன்னைக்கு பிள்ளைகள் மத்தியில தாய் தகப்பன அன்பு காட்டுங்க, நிச்சயமாக அவங்க உங்க பக்கத்துல மனம் திரும்புவாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கோபப்படுகிறதுனால தான் ஆக்கினிக்குள்ளாவன். நம்ம ஆக்கினி ஜட்ஜ்மென்ட் பெனால்டி, நம்மளுக்கு நியாய தீர்ப்பு தேவன் உண்டாக்குவார். கோபம், இன்னைக்கு கோபத்தினால எத்தனை குடும்பங்கள். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார், நான் சொல்றேன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே. ஆண்டவர் மோசேயிட்ட தான் வந்து சொன்னாரு, உன்னை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போறேன் மோசே, போய் பார்வோட்ட பேசு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கு, பார்வோட்ட அடையாளத்தை காட்டு, நீ வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல என்னோட ஜனங்களை கொண்டு வந்து சேருன்னு தேவன் வாக்கு பண்ணாரு. ஆனா மோசே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் அடையவே இல்லை. ஏன்? கோபம். சரியான கோபக்காரர் மோசே. எதனால மோசே கோபக்காரன் தெரியுங்களா? அவன் வாழ்ந்த இடம் என்ன இடம்? அவன் வளர்ந்தது யாரோடைய வளர்ப்புல? அவன் பார்த்து ஒவ்வொரு காரியம் கற்றுக்கொண்டது யாரோடைய அது எல்லையில? பார்வோடைய எல்லையில. பார்வோ எப்படிப்பட்டவன்? அவனை போலதான் இருப்பான். ஆனால் தேவன் அவனோடு பேசின வார்த்தைகள் நிறைய அடையாளங்களை கர்த்தர் செய்தார். ஆனா மோசே கோபம் கொண்டான். கோபம். இன்னைக்கு மோசே தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தில் அடைய முடியாததுக்கு காரணம் கோபம். இன்னைக்கு அதே மோசையை போல இருக்கிற நீங்களும் நானும் உங்களோட கோபத்தினால இழந்துறீங்க. நீங்கள் காண வேண்டிய நீங்கள் காண வேண்டிய பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நீங்கள் காண வேண்டிய தேவனுடைய மகிமை, நீங்கள் காண வேண்டிய தேவனுடைய சமாதானத்தை கோபத்தினால இழந்து போகிறோம். இந்த கோபம் வந்து சொல்லப்படுகிறது ஆக்கினிக்குள்ளாவன். அப்படியா? கடுங்கோபி ஆக்கினிக்குள்ளாவன். நியாய தீர்ப்பு, பெனால்டி. அந்த நியாய தீர்ப்பு நிச்சயமாக நம்மளுக்கு ஜட்ஜ்மென்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா கோபம். கோபம் கடும் கோபி எல்லாத்திலும் கோபப்படுது. எல்லா காரியத்திலும் தேவனுக்காக ஆண்டவருடைய பிள்ளைய ஒரு நிமிஷம் நீ பொறுமையா நிதானமாய் இருந்தேன்னு சொன்னா அந்த கோபம் உன்னை விட்டு விலகி ஓடும். கோபத்தை நீ மேற்கொண்டுருவ. நிதானமாய் ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் நீ நிதானத்தை இழக்கிறதுனால தான் நீ கோபம் செஞ்சிரு, கோபம் கொண்டுற. அதனால அந்த 5வது வசனம் ஆக்கினிக்குள்ளாவான். 4வது பாயிண்ட்ஸ் ஆக்கினிக்குள்ளாவான். 5வது பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போமாக. 5வது அதே நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போமாக. Proverbs chapter 29 verse 22. Proverbs நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமாக. கோபக்காரன் வழக்கை கொளவுகிறான்.
கொழுகுகிறான். மூர்க்கன் பாருங்க, 5வது பாயிண்ட்ஸா, மூர்க்கன் பெரும் பாதகன். பெரும் பாதகன். மூர்க்கன் பெரும் பாதகன். 5வது பாயிண்ட்ஸ். அப்படின்னா மூர்க்கன் பெரும் பாதகன் அப்படின்னா பெரிய பாவம். make many sin and mistakes. ரொம்ப பெரிய பாவமும் பெரிய தவறும் செய்கிறவர். கோபக்காரன் வழக்கை கொளவுகிறான். வழக்கை கொளவுகிறான். அந்த விஷயத்தை, அந்த கோபத்தோட காரியத்தை நீ பேச 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 நீ பெரிய பாவம் செய்கிற. many sins and mistakes. பெரிய பாவங்களை செய்து ரொம்ப தவறுகளை செய்கிறான். நீதிமொழிகள் 29:22 சொல்லப்படுகிறது. 5வது பாயிண்ட்ஸ், மூர்க்கன் பெரும் பாதகன். பெரும் பாதகன் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? பாவமும் தவறுகளும் செய்கிறான். அப்ப கோபம் நீ இடம் கொடுக்கும்போது கோபக்காரன் அப்படின்னா கோபம் உள்ளவன். நீ என்னவா நீ நான் ஒரு நாள் என்னோட ஊழியத்துல தான் நடந்தது. நான் அந்த குடும்பத்துல போயிட்டு ஒரு ப்ராப்ளம் சொன்னா நான் போயிட்டேன். போனோன்னே அவரு அங்க அவ்வளவு நேரம் அவர் இருந்த இடமே அப்படியே அதிர்ந்துருச்சு. அவ்வளவு நேரம் நான் போன கேட அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. பாஸ்டர் அப்படியே பொட்டி பாம்பா ஆயிட்டு. சரி, அந்த பிரதர் பொட்டி பாம்பா ஆயிட்டாரு. நான் போன கேட, வாங்க பாஸ்டர் அப்படின்னாரு. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். என்னாச்சு பிரதர், ஏன் அப்படின்னு. பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு தெரியாது, என் மனைவி இப்படிலாம், என் மனைவி இப்படி பேசுறாங்க, இப்படி பண்றாங்க, இது செய்யறாங்க. உங்களுக்கு நான் சொல்லி கேட்டுட்டேன், எத்தனை வாட்டி அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் உடனடியாக கன்க்ளூஷன் பண்ணிடுறாரு. அப்புறம் நான் சொன்னேன், பிரதர் கொஞ்சம் பொறுமையா இருங்க, மிஸ்டேக் பண்ணாதீங்க, பாவம் செஞ்சிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்னன்னு நம்ம விசாரிக்கிறோம். பசங்க நான் எவ்வளையோ பேசிட்டேன், அவங்க மாற மாட்டாங்க அப்படின்னு. சரி, ஓகே, அவங்க மாறுறது ஒரு சைட் இருக்கட்டும் பிரதர், நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க முதல்ல மாறுங்க, கொஞ்ச நேரம் என் பேச்சை கேளுங்க. அப்புறம் உட்கார வச்சு அவரோடு ஆண்டோட வார்த்தையை, ஆண்டோடைய வசனத்தை, ஆண்டோடைய சாட்சியை நான் சொல்ல அவர் அப்படியே அமைதியாகி அவரே உணர ஆரம்பிச்சிட்டாரு. பசங்க நான் ரொம்ப தவறு பண்ணிட்டேன். அவர் உணர ஆரம்பிச்சிட்டாரு. அங்கதான் போட்டிருக்கு 5வது பாயிண்ட்ஸ்ல many sin and mistakes அப்படின்னா கோபக்காரன் வழக்கை கொளவுகிறான். 5வது பாயிண்ட்ஸ், மூர்க்கன் பெரும் பாதகன். அப்ப அந்த பிரதர்கிட்ட பேச அவர் சைலண்ட் ஆயிட்டாரு. அப்புறம் அப்படியே அமைதியாயிட்டாரு. சரி பாஸ்டர், நான் தவறு பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு அம்மா இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட பேசணுமே. ஐயோ, அங்க போய் எனக்கு அன்னைக்குதான் தெரியும், ஆண்கள் பேசி ஒரு 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 மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். ஐயா, நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் பேச ஒரு 45 மினிட்ஸ் பேசி செட்டில் பண்ணிட்டேன். ஆனா அவங்க சிஸ்டர்கிட்ட 2 அவர்கிட்ட பேசி கூட செட்டில் பண்ணல. ரொம்ப கோபத்துல இது ஒரு சொல்லிடுறேன், கோபத்துல பேசுற வார்த்தை தேவன் உன்கிட்ட கணக்கு கேட்பாரு. ஆனா பிசாசு நீ கோபத்துல பேசுகிற வார்த்தைய அவன் ஆயுதமாய் பயன்படுத்தும். இந்த ஒரு சம்பவம் சொல்றேன். இது ஒரு சம்பவம். ஒரு கணவன் மனைவி அவங்க எனக்கு கால் பண்ணாங்க, பாஸ்டர் எங்களுக்கு வீட்டுல வாங்க, எங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. சரி, நான் வரேன் சிஸ்டர், வரேன் பிரதர் அப்படின்ட்டு போனேன். என்ன சிஸ்டர் அப்படின்னா, பாஸ்டர் நாங்க திருமணம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நாங்க பேபிக்கு பிளான் பண்ணுகிறோம், பாஸ்டர் நீங்க எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. சரி, நான் ஜெபம் பண்றேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு நான் ஜெபம் செய்யும்போது என் ஆவியில உணர்த்தப்படுகிற ஒரு காரியம், ஆண்டவர் சொல்றாரு,
இவங்க சொன்ன வார்த்தைய அறிக்கை செய்து அதை மன்னிப்பு கேட்டு விட்டுவிட சொல்லு. அந்த வார்த்தை, அவங்க பேசின வார்த்தைகளை சொல்லி தேவன்கிட்ட ஒப்புரவ சொல்லு. அதை கன்ஃபெஸ் பண்ணி அறிக்கை செய்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு. நான் வந்து இவங்களோட குழந்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இவங்களுக்கு நல்ல குழந்தை கிடைக்குது. ஆனா எனக்கு அந்த ஜெபத்துல பண்ணும்போது எனக்கு உணர்த்தல் என்ன வருதுன்னா, இவங்கள்ட்ட சொல்லு, இவங்க சொன்ன வார்த்தைய வாபஸ் வாங்க சொல்லு. அப்படின்னா, ஆண்டவரே நான் தெரியாம சொல்லிட்டேன், இந்த வார்த்தையை உங்க சமத்துல ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்றேன், நான் இத வாபஸ் வாங்கிக்கிறேன், ரிசீவ், நான் திருப்பி எடுத்துக்கிறேன், என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லு. நான் கொஞ்ச நேரம் ஏன் இதை சொல்லிட்டு இருக்காரு, இதுக்கு என்ன பண்ணிச்சிங்க, சரி நின்று ஜெபத்தை நிப்பாட்டேன். 2 முழங்கால் போட்டுட்டு அழுந்துட்டு இருக்காங்க கணவன் மனைவி. ஜெபத்தை நிப்பாட்டிட்டு நான் கேட்டேன், பிரதர் தவறா எடுத்துக்காதீங்க, நான் ஜெபம் பண்றேன், ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது டைம்ல நீங்களோ மனைவியோ குழந்தைய பத்தி ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க சொல்லியிருக்கீங்களா அப்படின்னா, கணவர் வந்து மனைவியை பார்க்க, மனைவி கணவரை பார்க்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், சரி பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் நான் அப்படியே ஜெபம் பண்ணி சொல்லுவேன். 2 பேருமே வாய் தெரிஞ்சிருச்சு, 2 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா 2 பேருமே என்கிட்ட சொல்லலை, அப்படியே பேசாம இருக்கிறாங்க. நான் கேட்டேன், புரியுதுங்களா நான் சொன்னது புரியுது, ஏதாவது சொன்னீங்களா? இல்ல அப்படின்னு சிஸ்டர் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்ல, இல்ல பாஸ்டர் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது குடும்பத்துக்குள்ள. சரி, அப்ப உடனடியே சிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, வயிற்றுல தட்டி சொன்னாங்க, எந்த காலத்திலையும் இந்த வயிற்றுல உன்னுடைய வித்து, உன்னுடைய உயிர் இந்த வயிற்றுல வராது. எனக்கு அப்படிப்பட்ட பிள்ளைய வேணா, இப்படிப்பட்ட உறவு வேணா. அதனால நான் சொல்றேன், எந்த காலத்திலும் அந்த பிள்ளை உன்னுடைய வித்து என்னோட வயிற்றுல கர்ப்பத்துல வளராது. எனக்கு அப்படிப்பட்ட குழந்தைய வேணா, நான் மாசமா ஆக மாட்டேன்னு சொல்லி அந்த சிஸ்டர் கோபத்துல கன்ஃபெஸ் பண்ணேன். அன்னைக்கு தான் நம்ம அம்மாச்சி சொல்றாங்க, ஐயா கேட்டுட்டு அப்படியே பேசாம இருக்கிறார். நடந்துச்சா பிரதர்? ஆமா பாஸ்டர், நம்ம கோபத்துல சொல்லுகிற வார்த்தை பிசாசு பயன்படுத்துவாங்க, ஆனா தேவன் உன்கிட்ட கணக்கு கேட்பார். உன் கோபத்தினால் நீ பேசுகிற வார்த்தை, நீ கோபத்தினால் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லும் தேவன் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். இன்னைக்கு நம்ம எல்லாம் கோபத்துல பேசுறோம். சிலவங்க பார்த்திருக்கீங்களா, கோபத்துல சொல்லுவாங்க, நான் செத்தா கூட நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது. ஆமா, நீ செத்து போய் படுத்திருப்ப, அவன் வீட்டுக்கு வந்த கேட்ட நீ எஞ்சி பார்த்துட்டு, ஏன் என் வீட்டுக்கு வந்த வெளியே படா அப்படின்னு சொல்லுவீங்களா? எங்கேயாவது கோபத்துல லாஜிக் இருக்கா? நீ பேசுறிய கோபமா பேசுற லாஜிக் இருக்கா? ஆண்டவர் கொடுத்திருக்கால 6 அறிவு, அந்த 6 அறிவுல ஒரு அறிவாச்சும் கொஞ்சம் யோசிச்சுன்னா, நம்ம செத்துட்டோமா அவன் எப்படி நம்ம வரான்னு இல்லைன்னு தெரியும். இன்னைக்கு கோபத்தினால many sin and mistakes, நிறைய பாவங்களையும் தவறுகளையும் செய்யும். 5வது பாயிண்ட்ஸ், மூர்க்க பெரும் பாதகன். நீங்க போய் படிச்சு பாருங்க, அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க. 6வது பாயிண்ட்ஸ், 6வது காரியம், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள், Proverbs chapter 22 verse 24. கோபக்காரனுக்கு பாருங்க, வசனம் சொல்லுகிறது 24ஆம் வசனம், கோபக்காரனுக்கு தோழனாகாதே. ஓகே, 6வது பாயிண்ட்ஸ், தோழனாகாதே. ஹalleluya. ஏன்? சரி வாசிப்போம் தொடர்ந்து. உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாதே. ஏன் அப்படின்னா, அவன் கோபப்படுகிறான், அந்த ஆவிதான் உனக்குள்ள வரும். அவன் கோபக்காரனா அவன்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு சாயா குடிச்சுக்கிட்டு, அவன் கூட உட்காந்துக்கிட்டு ஃபுட்பால் பார்த்துக்கிட்டு, அவன் கூட உட்காந்துக்கிட்டு ஜலான் போய்கிட்டு, அவன் கூட உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு இடமா சுத்தி பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அவனோட குணம் அந்த கோபத்தின் குணம் தான். ரொம்ப பேரு இதையும் சொல்றேன், டிவியில அப்பப்ப வந்து
ரெஸ்லிங் போடுவான். அதை பார்த்து 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 அவனோட சிந்தை, அவனுடைய இருதயம், அவனுடைய நினைவு இப்படி பறந்து வந்து விழுவுறானா, அப்படி பறந்து வந்து விழுவுறானா, இப்படி தூக்கி போட்டு இப்படி பண்றானா அப்படின்னு எல்லாம் பார்த்துருவாங்க. அந்த பிராக்டிக்கல், அந்த தோரி எங்க வந்து செய்வாங்க, வீட்டுல வந்து மனைவிட்ட செய்வாங்க. ரெஸ்லிங் மாதிரி நினைச்சுக்கிட்டு மனைவியை தூக்கி போட்டு ரொட்டிக்கான மாதிரி இப்படி இப்படி சுத்தி 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 வீசி அடிப்பாங்க. அதுதான் சொல்ல வருது, கோபக்காரனுக்கு தோழனாகாத. முதல் சர்டிபிகேட் உன்னோட ஃப்ரெண்டா, முதல் சர்டிபிகேட் அவனோட முதல் குவாலிட்டி பாரு. கோபப்படுறானா, ஏதாச்சும் ஒண்ணு பாரு, தெரிஞ்சிருச்சா விட்டு விலகு. உங்க பேர் வந்து அப்படி நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம், ஏன் நான் வளர்க்கணும், நீங்களும் எனக்கு உதவி செய்றீங்க, அவன் தான் எனக்கு உதவி செய்யறான், எனக்கு தேவைன்றப்ப அவன் தான் வந்து கொடுக்குறான், எனக்கு பிரச்சனை அவன் தான் முன்னுக்கு நிற்கிறான், நீங்க 2 நாள் கழிச்சு தான் வரீங்க, அதான் நீ கோபமா இருக்கிற. வசனம் நல்லா சொல்லுதியா, நீதிமொழிகள் 22:24 கோபக்காரனுக்கு தோழனாகாத. நான் தோழனாதான் இருக்கேன். ஏன் ஒன்னு சொல்றேன், நீ ஆண்டவர் சமூகத்துல நின்று ஆண்டவரோட ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு ஆண்டவரோட வசனத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு ஆண்டவருடைய துதியை பாடிக்கிட்டு இருந்துட்டு நீ கோபக்காரனா இருந்தீனா உன்னுடைய ஆவி சரியில்லைன்னு அர்த்தம். ஆவி சரியில்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன்ட்ட வசனம் சொல்லுது, தோழன் ஆவாத. டோன்ட் பி ஃப்ரெண்ட். தயவு செஞ்சு 6வது பாயிண்ட், தோழன் ஆகாத. ஏன் அப்படின்னா அவனுடைய ஆவி இந்த தோழன் ஆகாது. உக்கிர உள்ள மனுஷனோடு நடவாத. அவன் கூட நீ நடந்தீனா, அந்த ஆவி, அந்த குணம், அந்த சிந்தை, அந்த அவன் எப்படி யோசிக்கிறானோ, அவனுடைய நினைவு எப்படி இருக்கோ, அவனோட பேச்சு எப்படி இருக்கோ, அதுதான் உனக்குள்ள கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர் என்ன, அவரும் சபைக்கு வருவது தான். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போயிட்டு அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்காரு, எப்ப பார்த்தாலும் என் மனைவி வெளியே போயிட்டு வந்தாலே கடுகடுன்னு இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்கிறாங்க, வெளியே போயிட்டு வந்தாலே கொஞ்சம் சிரிக்க மாட்டாங்க. ஓ அப்படியா, நீ என்ன பண்ணு, அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நீ என்ன பண்ணு, ஒரு நாளைக்கு KFC வீட்டுக்கு வாங்கிட்டு போ, ஒரு நாளைக்கு மெக்டொனால்ட் வாங்கிட்டு போ, ஒரு நாளைக்கு அல்வா வாங்கிட்டு போ, இப்படின்னா அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, நல்ல அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. மனைவி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், கணவனுக்கு, என் ஃப்ரெண்டு நல்ல அட்வைஸ் பண்ணிட்டாரு. அப்போ முதல் நாள் KFC, 2வது நாள் மெக்டொனால்ட், அப்படியே வாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் போயிட்டு அப்ப 7வது நாள் அவர் கையில காசு இல்லை. 7வது நாள் அவர் கையில காசு இல்லை. இப்ப என்னத்தை வாங்கிட்டு போவாரு? 7வது நாள் உன்னெல்லாம் போகும்போது அந்த 7 நாள்ல இருக்கிறது கொடுக்க வேண்டிய கோபத்தை அந்த ஒரு நாளே அந்த சிஸ்டர் கொட்டி தீர்த்துட்டாங்க. தேவையா இது அவருக்கு? அவர் முதல் நாளே அதை அழகா கத்து கொடுத்துருந்தாருன்னா, நான் இதுக்காக தான் போயிட்டு வரேன், ஏன் கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, இந்த 6 நாள் செலவு பண்ணார சேஃப் ஆயிருக்கும். அந்த 7வது நாள் எப்படி அந்த 5 கன்னிகள் இயேசு வந்துட்டு போயிட்டு விட்டு இழந்துட்டாங்களோ, அதே மாதிரி இந்த 7வது நாள் அந்த சிஸ்டரை கட்டி காத்த அந்த கோபத்தை எல்லாம் நீ கொண்டிட்டாங்க. அது என்ன சொல்றேன்னா, இங்க வசனம் சொல்லுது 6வது, தோழன் ஆவாத. ஏன் தோழன் ஆவாதனா, நீ தனிமையா இருக்கிறதே நல்லது. நீ தனிமையா, இன்னொன்னு சொல்லிடுறேன், நீ தனிமை அப்படின்னு இருக்கும்போது அந்த தனிமையில வந்து கோபங்கள் நிறைய. ஏன் தெரியும், ரொம்ப ரொம்ப பேருக்கு கோபம் வருது, அவங்க தனிமையா இருக்கிறது வந்து அவங்களை சுத்தி ஒரு சம்திங்,
ஒரு தாழ்மை மனப்பான்மை, ஒரு ஒதுக்கணு போல அவங்க வந்து இந்த சமுதாயத்துல இன்னும் பெரிய தப்பு பண்ண மாரி அந்த தனிமை அவங்களுக்கு வந்து கோபம் வந்தது. அவங்களுக்குள்ள ஒரு கோபம் வந்து அவங்களுக்குள்ள நிறைய எண்ணங்கள், நிறைய காரியங்கள் வருது. அதனால இந்த 6வது பாயிண்ட்ஸ்ல சொல்லப்படுகிறது தோழனாகாத. சரி, நம்ம இந்த கோபத்தை பத்தி பார்த்தோம். இந்த கோபத்தோடைய முடிவு, இதோட ஆன்சர், இதோட பதில நம்ம பார்ப்போமாக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனத்தை வாசிப்போமாக. ஆகையால் ஜேம்ஸ் chapter 1 verse 19 and 12 to 20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதாவது தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாகும். நல்லா கவனமா கேளுங்க. இதுதான் கோபப்படுகிறாங்க. யாரெல்லாம் கோபப்படுறீங்க? கை தூக்குங்க. வீட்டுல உட்காந்துருக்கீங்களா? எல்லாம் கோபப்படுறீங்க தானே? கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களை மட்டும் சொல்ல, நானும் தான். எனக்கு கோபம் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். குளிப்பீட்ல இருந்து நானும் போய் சொல்ல விரும்பல. எனக்கு கோபம் வரும். எனக்கு தான் அந்த வசனம். நானும் தான் கோபப்பட்டிருக்கேன். என் கோபத்தை பத்தி தெரியணும்னா ரேகன்ட்ட போய் கேளுங்க. ஏன்னா எனக்கு என் வீட்டுக்கு பிள்ளை அவர் தான். அவருக்கு தான் தெரியும் அப்பாவோட கோபம்னா என்னன்னு. சரிங்களா? வசனம் சொல்லுது, வாசிப்போமாக. ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறது தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாதே. உன்னுடைய கோபம் தேவனுடைய நீதியில நடக்க முடியாது. நீ கோபத்தினால தேவனுடைய நீதி இழந்துடாத. நீ கோபம் கொள்கிறனால தேவனுடைய வார்த்தையை இழந்துடாத. அதான் வசனம் சொல்லுது. கன்க்ளூஷன். இந்த கோபம் உள்ளவர்களுக்கு, கோபத்துல வாழ்றவங்களுக்கு, கோபத்தை அதுல நடக்கிறவங்களுக்கு, கோபத்துல நண்பரா இருக்கிறவர்கள்ட்ட, பாவங்களை செய்து அநேக மிஸ்டேக் செய்யறவங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கோபம் கொள்ளாதீங்க, தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. முடியாது. அடுத்த வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் சொல்லப்படுகிறது. 2 Corinthians chapter 13 verse 11. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாய் இருங்கள். நற்சீர் பொருந்துங்கள். என்னமா? நற்சீர் பொருந்துங்கள். ஆறுதல் அடையுங்கள். ஏக சிந்தையா இருங்க. உங்க சிந்தையா இருக்காதீங்க. நல்ல சிந்தையா இருங்க. ஏக சிந்தையா இருங்க. சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் பாருங்க, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். பாருங்க, வசனம் சொல்லுது, நான் சொல்லல. நீ அந்த 2 கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது, நற்சீர் பொருந்துங்கள். ஆறுதல் அடையுங்கள். ஏக சிந்தையா இருங்கள். சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது பாருங்க, நீ அப்படிலாம் இருந்தீங்கன்னா அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய the mean யாருனால அதெல்லாம் வருது தெரியுங்களா? வசனம் அதான் போட்டிருக்கு. நீ அந்த மாதிரி சமாதானமாய் அன்பாய் ஏக சிந்தையாய் இருந்தீங்கன்னா யார் உங்க கூட இருக்கான்னு வசனம் சொல்லுது தெரியுங்களா? அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பாராக. நீ அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவர் கூட இருப்பார். அவருடைய சமாதானமும் அவருடைய அன்பு உன்னோட கூட இருக்கும். நீ வந்து கோபம் கொண்டேனா, கோபம் கொள்ளாத. நீ கோபத்திலே இருந்தீனா,
இந்த தேவன் உங்களோடு கூட இருப்பார்னு சொல்லி விசுவாசத்தால் சொல்றது எத்தனை உண்மை? எது உண்மை அப்படின்னு தேவன் சொல்றார். கோபம் வேண்டாம். தேவ பிள்ளைகள் கோபத்தை விட்டு வெளியாவுங்க, கோபத்திலிருந்து விலகுங்க. கோபம் வேண்டாம். கோபம் என்பது தேவனுக்கு அருவருப்பு, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய உடன்படிக்கையை, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்யறதுதான் கோபம். அதனால தேவ பிள்ளைகள், ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற நீங்க கோபத்தை விட்டு விலகுங்க. சூரியன் அஸ்திமரத்துக்குள்ள உங்களுடைய எரிச்சல் தனியே கடவுது. ஆமென். இந்த சிந்தையோடு எல்லாரும் எழுதுவனமா ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் எந்த இடத்துல கோபமா இருக்கிறேனோ அந்த இடத்துல உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய வார்த்தைக்காக, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய சமாதானத்துக்காக அந்த கோபத்தை விட்டு வருகிறேன். நான்